கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். எனது அன்பு இறைமக்களே, இந்த அப்போஸ்தலர் 14:10 பவுலடிகளார் ஊழியத்திலே நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை இங்கு படிக்க முடிகிறது. லீஸ்தராவிலே பிறவிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் அந்த பட்டணத்திலே பவுலடிகளார் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்த போது அநேக மக்களை அவர்கள் சுகப்படுத்தினதை, மனமாறினதை, பவுலடிகளார் வல்லமையான ஊழியத்திலே பயன்படுத்தினதை அப்போஸ்தலர்ல படிக்க முடிகிறது. அதுல ஒரு பகுதிதான், ஒரு சம்பவம் தான். தாயின் கருவிலே பிறந்த முதல் அவன் சப்பானியா இருக்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து அங்கு சுவிசேஷத்தை அந்த பட்டணத்திலே அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த சப்பானி பவுலடிகளாரை சந்திக்க போது இப்போது வாசிக்கப்பட்ட அந்த வசனம், பவுலடிகளார் உரத்த சத்தத்தோடு நீ எழுந்து நடந்து நிமிர்ந்து நில் என்று ஒரு அதிகாரத்தோடு, ஆண்டவருடைய வல்லமையோடு அங்கு ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். உடனடியாக அவன் எழுந்து நின்று குதித்து எழுந்தான் என்று அந்த வசனம் முடிகிறது. அப்ப இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பவுலடிகளார் போன்ற பல ஊழியக்காரர்கள் வல்லமையோடு அவர்கள் செய்த பிரசங்கத்தின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக மாற்றங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றதை அப்போஸ்தலர்ல தொடர்ந்து படிக்க முடிகிறது. அதே திருப்பணியை, அதே ஊழியத்தை, அதே பிரசங்கத்தை இப்போது இருக்கின்ற ஊழியக்காரர்கள், நற்செய்தியாளர்கள் செய்கின்ற போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதா? வியாதிகள் குணமாகிறதா? நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்களா? பார்வையில்லாதவர்கள் பார்வை அடைகிறார்களா? கேட்க முடியாதவர்கள் கேட்க செய்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த சுவிசேஷ பணியிலும் ஊழியத்திலும் பணத்தை மையமாகவே வைத்து பணி நடைபெறுவதனாலே இப்படிப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள் மறைந்து போய்விட்டன, காணாமல் போய்விட்டன. ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய வல்லமை ஊழியத்திலே இப்போது பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அழைப்பை பிழைப்பாக மாற்றி ஊழியம் வியாபாரமாக மாற்றப்பட்டு ஒரு தவறான போக்கிலே சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இதற்காக இப்போது நடக்கிற ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக வல்லமையாக அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அவருடைய நோக்கங்கள் ஆண்டவரை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று இவர்களுக்காக ஜெபிப்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெறுகிற சிந்தனை. அநேக ஊழியக்காரர்களுக்காக வல்லமையாக எடுத்து சுவிசேஷ பணி சொல்வதற்காக மாற்றங்களும் ஆத்தும அறுவடையும் நடைபெறுவதற்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஊழியம் நடைபெற கர்த்தர் கட்டளையிடுவராக. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.